வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு சூப்பரான ஆந்திரா ஸ்டைல் கேப்சிகம் கிரேவி தான் பார்க்க போகிறோம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி இதுக்கெல்லாம் சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை சேர்த்துக்கிறேன். இது ரெண்டையும் லைட்டாக நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட ஒரு குட்டி துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வாசம் வர்ற வரைக்கும் வறுத்துக்கலாம். பாருங்க, லைட்டாக வறுபட்டிருக்கு. இப்போ இதை நம்ம நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 3 பல்லு பூண்டு, 3 குட்டி துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம். அடுத்ததா கிரேவி பண்றதுக்கு ஒரு பேன்ல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு லைட்டா ஃப்ரை பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகணும், அது வரைக்கும் இதை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் ஒரு பெரிய சைஸ் கேப்சிகம் இந்த மாதிரி கியூப்ஸாக கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கேப்சிகம் சேர்த்துட்டு லைட்டாக இந்த எண்ணெயில் நம்ம வதக்கிக்கலாம். கேப்சிகம் லைட்டாக வதங்கினதுக்கு அப்புறமா இதில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சமா மஞ்சள் தூள், காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இதோட பச்சை வாசனை போற வரைக்கும் இதில் நம்ம வதக்கிக்கலாம். நான் இன்னைக்கு கிரீன் கலர் கேப்சிகம் எடுத்திருக்கேன், நீங்க என்ன கலர் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இப்போ இதுல நம்ம அரைச்சு வச்சிருக்க தேங்காய் நிலக்கடலை பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இந்த பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடைசியா இதுல தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். இப்ப இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம நல்லா குக் பண்ணிடலாம். பாருங்க, நம்மளோட கேப்சிகம் கிரேவி சூப்பரா எண்ணெய் பிரிஞ்சு ரெடி ஆயிருச்சு. இதுல கொஞ்சமா கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணலாம். ரொம்ப ஈஸியான கேப்சிகம் கிரேவியை நீங்களும் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.